சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், 12 மாவட்டங்களுக்கு இன்னைக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. எப்படி சார் புரிஞ்சுக்கலாம் கோடை காலத்துல மழை அப்படிங்கறத? குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு மார்ச் மாதத்துல கடந்த இறுதி நாட்கள், குறிப்பா மார்ச் மாதத்தின் 4வது வாரத்துல தமிழகத்துல பரவலாக வெப்பநிலை இயல்பை விட அதிகரிச்சது. அதுலயும் குறிப்பா வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கரூர், பரமத்தி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, அதே போல மதுரை, விருதுநகர் போன்ற பகுதிகள் எல்லாம் கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை உயர்ந்து காணப்பட்டது. மார்ச் முதல் வாரத்துல தமிழகத்துல மழை பெய்ததையும் நம்ம பார்க்க முடிந்தது. அதே போல தற்போது கடல் சார்ந்த அலைவுகள் மற்றும் வளிமண்டலத்துல ஏற்படுத்தக்கூடிய அந்த காற்றின் போக்கில் ஏற்பட்டிருக்க வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் தற்போது மழைக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. இன்றும் நாளையும் கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் என பரவலாக தமிழகத்துல மழை எதிர்பார்க்கலாம். நாளை மறுநாள் முதல் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்ல மழை தொடரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே சார், ஆனா இந்த மழையானது நம்ம கோடை மழைன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இயல்பாகவே கோடை மழை அப்படிங்கிறது பகல் நேரத்துல அந்த வெயிலோட சேர்ந்து ஒரு மழையானது மாதிரி இருக்கும். அண்ட் அதன் பிறகு அது அப்படியே குறைஞ்சிடும். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிளைமேட்டே ஒரு மாதிரி குளிர்ச்சியா இருக்குல்ல, இது கோடை மழையா இல்ல எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது கோடை மழை தான். கோடை மழையாக இருந்தாலும் கூட சாதாரண வெப்பச்சலன மழை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இது காற்று சுழற்சியின் காரணமா, அந்த ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் இருப்பதன் காரணமா நமக்கு அதிகாலை காலை நேரத்துல கடலோர பகுதிகளில் மழை தொடங்கியது. குறிப்பா சொல்லணும்னா விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, செங்கல்பட்டு, சென்னையின் புறநகர் பகுதிகள் என கடலோர பகுதிகளில் மழை தொடங்கி தற்போது உள் மாவட்டங்கள் நோக்கி முன்னேறி இருக்கு. இப்ப தற்போது நிலவரப்படி பாத்தீங்கன்னா வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், சேலம், தருமபுரி போன்ற மாவட்டங்கள்லயும் மழை பெய்ய தொடங்கி இருக்கு. டெல்டா மாவட்டங்கள்ல திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை போன்ற பகுதிகளிலையும் மழை தொடங்கி இருக்கு. இது காற்று சுழற்சி மற்றும் ராஸ்பி அலைவு போன்ற பிற காரணிகள்லாம், வானிலை காரணிகள் சாதகமாக இருப்பதன் காரணமா இது கோடை மழைக்கு சற்றே தீவிரமடைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்றும் நாளையும் தமிழகத்துல பரவலா மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளை மறுநாள் முதல், அதாவது ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் பாத்தீங்கன்னா நம்ம இயல்பா இருக்கக்கூடிய கோடை மழை, பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும், மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவையும் நம்ம எதிர்பார்க்கலாம். நாளை மறுநாள் முதல் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், எந்தெந்த மாவட்டங்கள்னா இந்த தென்காசி, தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அதே போல நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்கள்லாம் மழை தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்றும் நாளையும் ஏப்ரல் 3 மற்றும் 4 தேதிகள்ல கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் இருப்பதன் காரணமா கடலோர மாவட்டங்கள்லயும் உள் மாவட்டங்கள் என பரவலா மாநிலம் முழுவதுமே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. சார், அடுத்த 2 நாளைக்கு மழை இருக்கும்னு சொன்னீங்க. அதன் பிறகும் மழை தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மழை நீடிக்கும் சார்? அதாவது நமக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி வாக்குல அந்தமானை ஒட்டிய கடல் பகுதியில புதிய காற்று சுழற்சி உருவாகுது. அந்த காற்று சுழற்சியின் நகர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும். அது தமிழகத்தை நோக்கி நகரும் பட்சத்துல இந்த மழைப்பொழிவு மேலும் தொடர்வதற்கான சாதக சூழல் உருவாகும். அதே சமயத்துல வடக்கு நோக்கி பயணிக்கும் பட்சத்துல மழைக்கான வாய்ப்புகள் சற்று குறையும். எப்படி பார்த்தாலுமே ஏப்ரல் மாதத்தின் முதல் 2 வாரங்கள்ல வெப்பநிலை இயல்பாகவும் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏப்ரல் 2வது அரை பகுதியில, ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வறண்ட வானிலையுடன் வெப்பம் அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகும். எப்படி நம்ம மார்ச் மாதத்துல, மார்ச் கடைசி வாரத்துல வெப்பநிலை அதிகரித்தது பார்த்தோமோ அதே போன்ற ஒரு சூழல் ஏப்ரல் மாதமும் உருவாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஏப்ரல் 17ல இருந்து பள்ளிகளுக்கு எல்லாம் விடுமுறை அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வெப்பச்சலனம் அதிகமா இருக்கிறதுனாலையும், வெப்பம் ரொம்ப அதிகமா வெயிலின் தாக்கம் இருக்கிறதுனாலையும். அதன் பிறகு வெயில் தாக்கம் அதிகமா தான் இருக்குமா இல்ல படிப்படியா குறைய வாய்ப்பு இருக்கா சார்? இந்த ஆண்டு பொறுத்தளவுக்கு கோடை காலத்தை எடுத்துட்டீங்கன்னா மழையும் வெயிலும் இரண்டுமே இருக்கும் மாறி மாறி. இப்ப ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 2 வாரங்கள் வெப்பம் சற்றே கட்டுக்குள் இருந்தாலும் கூட அவ்வப்போது பெய்யக்கூடிய மழையினால் ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் கோடை காலம் தீவிரமடையும், வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். அப்படி பார்க்கும்போது ஏப்ரல் 3வது வாரம், 4வது வார காலகட்டத்திலலாம் தமிழகத்துல இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை அதிகரிப்பதற்கும், உட்புற மாவட்டங்கள்ல 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல் வெப்பநிலை பதிவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதன் காரணமா அந்த பள்ளி விடுமுறை அப்படிங்கிறது ஏப்ரல் 17ஆம் தேதி வாக்கிலேயே முன்கூட்டியே விடுவது மாணவர்களுக்கு ஒரு சாதகமான ஒன்றாக தான் அமையும். தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. நேரத்திற்கு நன்றி.
நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.